இந்த மூக்கடைப்பு, மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு திணறல் எல்லாத்துக்கும் கொரட்டை எல்லாத்துக்கும் எது காரணம்? வாய்வழி சுவாசம்தான் காரணம். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் போது தான் வாயை திறந்து வச்சுட்டு அவங்க மூச்சு விடுவாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த கொரட்டை ஃபார்ம் ஆகுது. குரட்டை என்பது உருவாகிறது. மூச்சு விட முடியல. எதனால? இந்த மலிவான உணவுகளால், தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளாலையும் மாமிச உணவுகளாலையும் மீன் உணவுகள், இந்த மாதிரி மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்காத உணவுகளையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு மூச்சு விட முடியல. மூச்சு திணறல் ஏற்படுகிறது. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. சீக்கிரமே செத்து போயிடுறாங்க. 60-70 வயசில் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களால அதுக்கு மேலே மூச்சு விட முடியல. மூச்சை நிறுத்திடுது. இந்த உணவுகள் என்பது மனித உயிர்களின் மூச்சை நிறுத்தி விடுகிறது. போதும், நீ வாழ்ந்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி விடுகிறது. அப்புறம் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. அதனால் நீங்கள் மூச்சு எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு இந்த மூச்சு திணறல் இருக்குதுங்க. யாரோ ஓரிருவருக்கு இல்லை. மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குது. மூக்கு அடைப்பு இருக்குது. மூக்கு அடைப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குது. இந்த மழை காலம் வந்துட்டாலே போதும், அவங்க பாடு ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்துலேயும் மூக்கு அடைக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டாக்கா, எந்த உணவு? தானிய உணவுகள். இதை சாப்பிட்டாக்கா தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள். பேக்கரி எல்லாம் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு தான். மைதாவில் சமைக்கப்பட்ட உணவு. மைதாவும் தானியங்களில் தானே வருது. சிறு தானிய உணவுகள். புதுசாக வர கருப்பு கவுனி அது பழங்கால உணவாம். கருப்பாக இருக்குதான், வித்தியாசமாக இருக்குது, இது சத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு யூகிச்சு இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே கேடு. தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் மூச்சு விட முடியாது, சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. மூச்சு விடுவதில் சிரமம் அது வெவ்வேறு நோய்களை உருவாக்கும். வெறும் மூச்சு திணறல் மட்டும் கிடையாது, வெவ்வேறு நோய்களை உருவாக்கி கடைசியில் மூச்சை நிறுத்திடும். கடைசியில் எங்கே கை வைக்குது? மூச்சில் தான் கை வைக்குது. மூச்சு விட முடியாத ஒரு நிலையை உருவாக்குறது. அதனால் தானியங்களை சாப்பிடாதீங்க, மாமிசத்தை சாப்பிடாதீங்க, மீனை சாப்பிடாதீங்க. இதன் மூலம் மூக்கடைப்பு. ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கணுமா? காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், கடலை வகைகள், தயிர், மோர், பால். முட்டைலாம் சாப்பிடாதீங்க. தயிர், மோர், பால் அது மட்டும் சாப்பிடுங்க. நான் இது வரைக்கும் சொல்ல மாட்டேன் முட்டையை சாப்பிடாதீங்க. நான் மொத்தமாக சொல்லிட்டு கடைசியில் முட்டையெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா இத்தனையும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க. காய்கறி பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு, கிழங்கு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், மோர், பால் இதுதான் சாப்பிட்ணும். முட்டையை சாப்பிடாதீங்க. முட்டை என்பது மாமிசம், ஒரு கரு. அது கருவை சமைத்து சாப்பிடுவது போல். அதில் ஒரு உயிர் இருக்குது. அதை உயிரை சமைச்சு அசைகின்ற உயிர் இருக்குது அதில். அது கரு. அது கொஞ்சம் ஒரு 10 நாள் அடகாத்தா அதுக்குள்ளேருந்து குஞ்சு வெளியே வரும். அதை போய் சமைச்சு சாப்பிட்றோம் முட்டைங்கிற பேரில். அதில் கீயா முய்யான்னு கத்தல் சத்தம் வரல அப்படிங்கிறதுக்காக அதை போய் ஈஸியாக எல்லோரும் உடச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். அதை உணர்வுபூர்வமாக பாருங்கள். அதில் உள்ள உயிர் இருக்குது. 10 நாள் ஆச்சுன்னா உயிர் வெளியே வரும், ஒரு குஞ்சு வெளியே வரும். அதை சாப்பிடக்கூடாது. முட்டை என்பது மாமிசம். அது அசைவம் கிடையாது. அசைவம் இல்லை, சைவம் கிடையாது. அதனால் முட்டை என்பது மாமிசம், முட்டை என்பது அசைவம். அதனால் முட்டையை சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிட்டீங்கன்னா, அசைவத்தை சாப்பிட்டீங்கன்னா, தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அது ஒழுங்காக செரிமானம் ஆகாது. உடம்பு சூடாகும், டக்குன்னு உடம்பு சுவாகும். ஏசியில் கூட வேர்க்கும். ஏசியில் கூட உடம்பு அனலாக மாறிடும், உடம்பு சூடாயிரும், முடி கொட்டுறதுக்கு அதான் காரணம். இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், மீன் உணவுகள், இறைச்சி உணவுகள் இதுதான் முடி கொட்டுறதுக்கு காரணம். முட்டை சாப்பிட்டா முடி கொட்டும். அதில் புரோட்டீன் இருக்குது. ஆனால் அந்த புரோட்டீன் நமக்கு தேவையில்லை. நமக்கான புரோட்டீன் எதுனாக்கா தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் தான் நமக்கு தேவை. நம்ம உடம்புக்கு புரோட்டீன் தேவை, அது தேவை, ஃபைபர் தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. நமக்கு எதிலிருந்து, தாவரங்களிலிருந்து கிடைக்கிற அந்த புரோட்டீன் தான் நமக்கு தேவை. தாவரங்களிலிருந்து நமக்கு புரோட்டீன் எல்லாமே கிடைக்கும். அப்போ அதிலிருந்து கிடைக்கிற கார்போஹைட்ரேட்டு, தாவரங்களிலிருந்து கிடைக்கிற ஃபைபர், புரோட்டீன் அதுதான் நமது உடல் ஏற்றுக்கொள்ளும். நமது உடல் அமைதியை தரும். இது தானியங்களும் தாவரம் தானே. பாருங்கள், தாவரங்கள் உணவு நம்ம தாவர உணி தான். அதனால் தாவரங்கள்லேருந்து எல்லா உணவையும் நம்ம சாப்பிடக்கூடாது, தானியங்களும் சாப்பிடக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ உணவில் எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள். இயற்கை விதிமுறை பாருங்கள் எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது பாருங்கள். உடனே தாவரத்துலேருந்து எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. தாவரத்துலேயும் பாருங்கள் தானியங்களை சாப்பிடாதீங்குது. தாவரத்துலேயும் விஷம்லாம் இருக்குல்ல, விஷத்தை சாப்பிட முடியுமா? தாவரம்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? தாவரங்கள்லேருந்து தான் விஷம் இருக்குது. அரளி விதையும் தாவரம் தான்,
அதுக்காக அதை அரைச்சி திங்க முடியுமா? அதனால் விஷ காளான் இருக்குது, அந்த காளான் நம்ம சாப்பிட முடியுமா? அப்போ எதை சாப்பிட்ணும், தாவரத்துலேயும் எதை சாப்பிட்ணும் அப்படின்னு கட்டுப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா அந்த தானிய உணவுகள் என்பது மெல்ல கொல்லும் நஞ்சு, ஸ்லோ பாய்சன்ஸ். இந்த அரிசிலாம் ஸ்லோ பாய்சன்ஸ், கோதுமை இதெல்லாம் வந்து மெதுவாக நம்மை கொல்லக்கூடிய நஞ்சு உணவுகள் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அதுதான் மூக்கடைப்பு, மூச்சு திணறல். மூச்சு திணறலோடு இருக்கீங்களா, ஆஸ்மாவோடு இருக்கீங்களா, நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்க, ஒரே நாளில் உங்களுக்கு விடுதலை. ஆனால் உங்களால் முடியாது, ஏன்னா நீங்கள் அடிமைப்பட்டுலாம் கிடக்குறீங்க. உங்களால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு அடிமையானலாம் இருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு வந்து அதை விட முடியும்? ஆனால் விடுவதற்கான வழியெல்லாம் இருக்குது, மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் போயிடும் தெரியும். ஆனால் ஏன் பண்ணாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க? அவங்கள எப்படி நம்ம கஷ்டப்பட்டு, ஆனால் சொல்கிறது கடமை. அவங்களாம் என்னைக்கா ஒரு நாள் திருந்துவாங்க. சொல்கிறது எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சே சொல்லிட்டு தான் இருக்கணும். அதனால் சரி, அப்படியா தானியங்களை சாப்பிட்டா எல்லா தானியங்களை சாப்பிட்றது நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து உடனே வந்து மீன், மாமிசம், முட்டை இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்தி பாருங்கள். உடனே மூச்சு திணறல், மூக்கடைப்பு எல்லாம் சரியாயிடும். நிம்மதியாக தூங்குவீங்க. 10 நாள் சாப்பிடுங்க இந்த உணவை. அதாவது தானியங்களை சாப்பிடாதீங்க, மீனை சாப்பிடாதீங்க, முட்டையை சாப்பிடாதீங்க, மாமிசத்தை சாப்பிடாதீங்க. இதை தவிர்த்து விட்டு நான் எதெல்லாம் சாப்பிடலாமோ அதை அதை சாப்பிட்டு பாருங்கள். 10 நாள் சாப்பிடுவீங்க. 10 நாள் நிம்மதியாக தூங்குவீங்க. 10 நாளும் நிம்மதியாக தூங்குவீங்க. 11ஆவது நாள் திரும்பவும் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க. உடனே மூக்கடைப்பு வருதா இல்லையா பாருங்கள். மூச்சு விடுவதில் சிரமம் வருகிறதா இல்லையா பாருங்கள். மூக்கடைப்பு வருகிறதா பாருங்கள். மூச்சு திணறல் வரும். அப்போ வந்து வருஷக்கணக்காக 50 வருஷம் சாப்பிட்றாங்க. கடைசியில் பார்த்தா 60-70 வயசில் செத்து போயிடுறாங்க. அந்த மூச்சு திணறல் சின்ன வயசுலேருந்தே வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே நமக்கே தெரியாமல் வாய் வழி, அப்புறம் தான் வந்து குரட்டை விடுறது, வாயை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறது, வாயை திறந்து வச்சுக்கிட்டு சுவாசிக்கிறது, வாய் வழியாக சுவாசிப்பது, வாய் நாற்றம், இப்படி பல பிரச்சனைகள் அதை கொண்டு வந்துடுது. நோய்கள், ஆஸ்மா வர்றது, வீசிங் வர்றது. மூக்கடைப்பு உள்ளவங்களை பார்த்திங்கன்னா வாய் வழியாக தான் சுவாசிப்பாங்க. வாய் திறந்து வச்சுட்டு சுவாசிச்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு தூங்கும்போது கூட. அதனால் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. அது வந்து வாய்வழி சுவாசத்திற்கு காரணம். ஏன்னா மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாது, சிரமமாக இருக்கும், திணறும், வேறு வழி இல்லை. எமர்ஜென்சி, உடம்பு ஒரு வாயில் ஒரு எமர்ஜென்சி. அது வாய் என்பது ஒரு எமர்ஜென்சி. சுவாசிப்பதற்கான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்கள் வாய் வழியாக சுவாசித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி. அப்போ வந்து மக்கள் வாய் வழியாக சுவாசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு நெருக்கடியான நிலை இருக்கிறது. அவசர காலம், மூச்சு விட முடியல அவங்களால. அதனால் வாய் வழியாக சுவாசிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஒரு நெருக்கடியான எமர்ஜென்சியில் இருக்காங்க. அவங்க உடம்பு வந்து எமர்ஜென்சியில் இருக்குது. அதனால தான் வாய் வழியாக சுவாசிக்கிறாங்க. மூக்கு வழியாக அவங்களால சுவாசிக்க முடியல. அப்படிப்பட்டவங்க தான் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க என்பதை உணர்த்துகிறது. அது குரட்டை விடுறாங்கள அவங்களுக்கு விரைவாக உயிர் போயிடும், சீக்கிரமாக இறந்துருவாங்க குரட்டை விட்டாக்கா. அதனால் குரட்டை நிறுத்தணும்னா அற்புதமான வழி, வாய் வழியாக சுவாசிப்பதை நிறுத்தணும். சாப்பிடுவதற்கும், தண்ணி குடிப்பதற்காகவும், கொட்டாய் விடுவதற்காகவும், பேசுவதற்காக மட்டும்தான் வாயை திறக்கணும். மற்ற நேரம் வாயை மூடி வச்சுருக்கணும். தூங்கும்போது வாய் மூடி தான் இருக்கணும். தூங்கும்போது கோலெல்லாம் வலிக்கிட்டு அந்த எச்சில் உமிழ்நீர்லாம் வெளியே வலிஞ்சிக்கிட்டுலாம் இருக்கும், அசிங்கமாக இருக்கும், தலைவணியில் அப்படி பரவிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறது தான் காரணம். அதனால் வாயை மூடிட்டு இருந்தாலே, தேவையில்லாத போது, அவசியம் இல்லாத போது வாயை மூடிக்கொண்டாலே போதுமானது. அதனால் பல்லை கடிக்கக்கூடாது. வாயை மூடணுமே தவிர பல்லையும் கடிக்கக்கூடாது. பல்லை கடிக்காமல் வாயை மூடணும். வெறும் உதடுகள் மட்டும்தான் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் மென்மையாக. பல்லை கடிச்சிக்கிட்டு பல்லை கடிச்சிக்கிட்டு தூங்குவாங்க. அதுமாதிரி தூங்கினா தலைவலி வரும், கண் பார்வை பாதிக்கப்படும். தலைப்பகுதியில் இருக்கிற உறுப்புகள் அத்தனைக்கும் அந்த அழுத்தம் பரவும். பல்லை கடிக்கும்போது பற்கள் கொட்டி போகும். அடிக்கடி பல்லை கடிப்பாங்க. பல்லை கடிச்சு ஏதாவது ஒரு சம்பவம், கோபமான எண்ணங்கள் வந்தால் கூட பல்லை கடிப்பாங்க. மனசுக்குள்ளே ஒரு கோபமான எண்ணங்கள் வருது, அப்பவும் பல்லை கடிப்பாங்க. அந்த அழுத்தம் என்பது முகத்தில் பரவும், கண் தெரியாமல் போகும், தலைவலி வரும்,
மனசில் அமைதி இருக்காது, எப்பவும் டென்ஷனாகவே இருப்பாங்க, டென்ஷனாகவே பேசுவாங்க, ஒரு அன்பாக பேச தெரியாது, ஒரு குளிர்ச்சியான ஒரு மனநிலை, ஒரு கூலாக இருக்க தெரியாது. அதனால் வந்து பல்ல கடிக்கக்கூடாது. பல்ல கடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. பல்ல கடிக்காமல் வாயை மூடி வச்சுருக்கணும். தேவையில்லாத போது வாயை மூடி வைத்திருக்க வேண்டும். நிறைய பிரச்சனை. வாயை மூடி வச்சுருக்கோன்னா வெறும் வாயை மட்டும், அதுக்கு உணவையும் மாற்றணும். நாம் மலிவான உணவில் சாப்பிடக்கூடாது. ஏன் வாயை திறந்து வச்சுக்கிறோம்? மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு திணறல், மூக்கடைப்பு, இதுதான் வந்து குறைவாக வாயை திறந்து வச்சுக்கிறதுக்கு காரணமாக. அப்போ உணவை மாற்றினாதம்மா, உணவை நாம் மாற்றினால் மட்டும்தான் வாயை மூடி வைக்க முடியும். வாயை வந்து மூடி வச்சுருக்கணும் தேவையில்லாத போது. குரட்டையெல்லாம் நிறுத்திடலாம். குரட்டை வராது. வாயை தூங்கும்போது வாயை மூடி வைத்திருந்தால் குரட்டை என்பது வராது. நன்றி.